கடையில் வாங்கின மாவு இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் மாவிளக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s Jana சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் 1 கப் அளவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு எதனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் நாம் அரிசி மாவு அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் வெல்லம் அளந்த அதே கப்பில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக, இந்த அளவு ரொம்பவே கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன்னு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் இந்த சட்டியை வச்சு மிதமான தீயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, நாம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லத்தை மாவோடு அப்படியே சேர்த்து பிசைகிறது சரியாக இருக்காது. ஏன்னா வெல்லத்தில் நிறைய மண் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு சேர்த்தோன்னா மாவிளக்கு தூசு மண் எதுவும் இல்லாமல் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை கரைக்கிறதுக்கு தண்ணியும் கரெக்டான அளவில் எடுத்துக்கணும். அப்போ தான் நாம் மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த வெல்ல தண்ணி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கு போக மீதி நமக்கு வெல்ல தண்ணி எக்ஸ்ட்ராவாகிரும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு மாவிளக்கில் இனிப்பு சுவை கம்மியாயிரும். அதனால் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவு நல்லா திக்காக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நாம் மாவு வெல்லம் எல்லாம் அளந்த அதே கப்லேயே நான் இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ சூடாக இருக்கிற இந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை அப்படியே நாம் மாவோடு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு மாவை பொறுத்து நாம் சேர்க்குற தண்ணியோட அளவு கொஞ்சம் மாறுபடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ ஒரு 4 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த வெல்லப்பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. அப்படி மொத்தமாக சேர்த்தோன்னா சில சமயங்களில் மாவிளக்கு செய்ய முடியாத அளவு மாவு தண்ணியாகிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 3-4 தடவையாக பிரித்து சேர்த்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து பசைஞ்சிக்கலாம். நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் கொஞ்சம் மீதி வந்தால் கூட பரவாயில்ல, அதோட இனிப்பு சுவை கொஞ்சமாக மட்டும்தான் கம்மியாகும். ஆனால் மாவு தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பசைஞ்சிக்கலாம். வெல்லம் கரைச்சிருக்கிற தண்ணி சூடாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நாம் கை வச்சு பசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நாம் கரைச்சி எடுத்திருந்த வெல்லம் நாம் எடுத்திருந்த மாவு அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போது கரைச்ச வெல்லம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இனி நாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நாம் நல்லா கை வச்சு ஓரங்களில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஒன்று சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாவை நல்லா சேர்த்து பசைஞ்சால் போதும். பாருங்கள், இப்போ மாவிளக்கு செய்கிறதுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கை வச்சு உருட்டிட்டு விரல் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோன்னா தெரியும் மாவு இப்போது நல்லா கரெக்டான பக்குவத்தில் மாவிளக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை ஒரு வாழை இலைக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி விரல் வச்சே நாம் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பள்ளமாக ரெடி பண்ணோன்னா நமக்கு நிறைய நெய் ஊற்றி கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று எரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவிளக்கு நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு மஞ்சளை லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு
இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா அது மேலேயே குங்குமமும் வச்சுக்கலாம். அப்புறமா நாம் நெய் ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க இடத்துல தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா திரி போட்டு விளக்கேற்றிடலாம். பாருங்கள், கடையில் வாங்கின மாவு வச்சே ரொம்ப ஈஸியாக 5லேருந்து 10 நிமிஷத்தில் நாம் இந்த மாவிளக்கு ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாம் சாப்பிட்றதுக்கு மாவிளக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.